அன்பானவர்களே, சங்கமம் வானொலியின் வியாழக்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு டொரண்டோ நேரம் காலை 8 மணி. அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவென இந்த நாளிலிருந்து இணைந்து ஊழியர்களை செய்ய ஆயத்தமாகிற ஒருவரை அதே வேளையிலே சங்கமம்.com சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்தி ஆசீர்வதித்து வரவேற்கிறோம். இன்று 2ஆம் தேதி 7ஆம் மாதம் 2ஆம் தேதி ஆடி மாதம் 2ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். நேற்றைய நாளிலே கனடா டே விடுமுறை நாளாக இருந்தது. அதே வேளையிலே மிகுந்த வெப்பம் மிகுந்த நாளாக கூட காணப்பட்டது. நான் கூட ஒரு நிமிடம் வெளியிலே போகவில்லை. அப்படியாக வீட்டுக்குள்ளே இருந்து விட்டோம். அப்படி கர்த்தர் தாமே வழி நடத்துகிறார். கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே இந்த நாட்டிலையும் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம், உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்மா தவிக்கிறது, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். சங்கீதம் 119:82 கூறப்பட்ட அந்த வசனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தரை அறியாத நேரத்திலே எங்களுடைய ஆத்மா யார் கடவுள் என்று ஆத்மா வாஞ்சித்தது. நிச்சயமாக வாஞ்சித்தபடியால் கர்த்தர் எங்களை கண்டு கொண்டார், தெரிந்து கொண்டார். அவர் எங்களை வந்து தானாகவே தேடி அணைத்து கொண்டார். இந்த வகையிலே நீங்களும் ரட்சிக்கப்பட்டோம். நாங்கள் தேடினோம், அவர் வந்து எங்களை கண்டு கொண்டார். ஆமேன், ஆமேன். 1 சாமுவேல் 14, ஏசாயா 58 இன்றைய நாளுக்கான பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதான அதிகாரங்கள் அவற்றை பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அத்தோடு புதிய ஏற்பாடிலிருந்து மத்தேயு 1, 2 அதிகாரங்கள் இவற்றையும் கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேளைக்கூடாக கடந்து செல்ல அவளோடு நீங்கள் ஒவ்வொருவரும் இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவருடைய பகுதியிலும் நேற்று மிகுந்த மழை வெள்ளங்கள் என்று கேள்விப்பட்டோம். மற்ற மாநிலத்திலும் அப்படியாக இருந்தது, மொன்றியல் பகுதியிலும் அப்படியாக இருந்தது. எங்களுக்கு மிகுந்த வெப்பமாக இருந்தது, மழை அல்ல. அந்த வேலையை கர்த்தர் வழி நடத்துகிறார். கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கால வேளையில் எங்களுடன் சகோதரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்றாரியோவிலிருந்து கால வேளையில் இணைந்திருக்கிறார். பாஸ்டர் அண்டன் ராசநாயம் அவர்கள் கால வேளையிலே டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையில் எங்களுடன் சகோதரி செசிலியா அம்மா லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே சகோதரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். சகோதரிக்கு ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறார்கள். உங்கள் எல்லோரையும் வரவேற்று கொண்டு வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வரவேற்று கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். புதிய நாளையும் புதிய ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் வழி நடத்துவாராக. எல்லோரையும் ஆசீர்வதித்து உயர்த்தி வழி நடத்துகிறார். உணவையும் உடுக்கோடையும் இருப்பிடத்தையும் தந்து சுகபல ஜீவனாக வழி நடத்துகிற கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் காலை நேர ஜபங்களிலே வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. தேவ ஊழியரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ஜானட். பிரைஸ் தி லார்ட் அண்ணா. ஆமேன். உங்களுக்கு மாலை வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ். ஆமேன், ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடு கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக என்று உனக்காக இயேசு கிறிஸ்து, எங்களுக்காக இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். லூக்கா 22:32 இயேசு, நானே உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டே நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், எங்கள் விசுவாசம் கூட ஒளிந்து போகக்கூடாது என்று எங்கள் தேவன் எவ்வளவாய் ஜாக்கிரதை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. ஏனென்றால் எங்களுக்கு இந்த வார்த்தை
இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் ஊடாக எங்களுக்கு நாங்கள் ஒரு காயங்கள் எங்கள் பாவங்கள் எல்லாம் குணப்பட வேண்டியதா இருக்கிறது. இந்த குணப்பட்ட பின்புதான் நாங்கள் மற்றவர்களை நாங்கள் ஸ்திரப்படுத்தவோ மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லவோ எங்களுக்கு அதுக்குரிய ஞானம் தேவன் எங்களுக்கு கொடுத்தருளுவார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் பாவமான காரியத்தை எங்களுக்கு பரிசுத்தமாக்கின தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அங்கே ரோமியா 15:11 சொல்லப்படுகிறது, தீங்கு காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு போதிக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய ஞானத்துக்குரிய அந்த தேவனுடைய வார்த்தையை நாங்க சிந்தையில எடுக்கும் போது அங்கு எங்களுக்கு எந்த காரியத்திலும் எந்த நேரத்திலும் அந்த ஞானமாகி அந்த கிறிஸ்து எங்களுக்குள் இருக்கிறபடியா எல்லா நேரத்திலும் அவர் எங்களுக்கு தென்படுவார். அது மட்டுமல்ல, சத்துருக்களுக்கு எதிர்பட்டு அங்கு சத்ருவை ஜெயித்த தேவன் எங்களை ஜெயிக்க வைத்து எங்களுக்கு சகாயத்தை உண்டு பண்ணுவார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் உனக்காக இயேசு கிறிஸ்து, உங்களுக்காக இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். சங்கீதம் 91:11 உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், எங்கள் வழிகள் தான் முக்கியமாய் இருக்கிறது. எங்கள் வாழ்க்கை பயணத்திலே இருக்கிற அந்த வழிகள் எங்களுக்கு முக்கியமாய் இருக்கிறது. அதை நாங்க காத்து கொள்ள வேண்டும். இதனாலே காக்கணும் என்றால் தேவனுடைய வசனத்தினால் தான் நாங்க காக்க வேண்டும். அவருடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. தீபத்தை கண்டாத்தான் நாங்கள் வெளிச்சத்தை காண முடியும். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ற தீபம் எங்களுக்குள்ளே, எங்கள் சிந்தைகளுக்குள்ளே, எங்கள் இருதயத்துக்குள்ளே எரியும் போதுதான் அங்கு எங்களுடைய வாதைகள் அங்கு காக்கப்பட்டு அங்கு தூதர்கள் எங்களுக்காக கடந்து வருவார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அவருக்கு பயந்திருக்கிற யாவருக்கும் சூழப்பாளையம் இறங்கி ஒவ்வொருவரையும் காக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எங்களுடைய சமாதான பலி எங்கள் தேவனுக்கு தேவையாய் இருக்கிறதற்காகத்தான் அவர் சிலுவையிலே அந்த ஜெயத்தை எடுத்து எங்களை ஜெயித்து வரும்படி எங்களை நடத்தி கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் ஒரு முக்கியமான காரியம் ஆவிக்குரிய சிந்தை எங்களுக்குள்ளே வேணும். ஏனென்றால் இந்த ஆவிக்குரிய வீட்டை கட்டுறதுக்கு முதலாவது எங்களுக்கு அஸ்திவாரமாய் இருக்கிறது இந்த ஆவிக்குரிய சிந்தையாய் இருக்கிறது. சிந்தையில தான் எல்லாம் ஆரம்பிக்கும். சிந்தையில தான் அங்கு எல்லாவற்றுக்கும் ஒரு பதிலையும் நாங்க கண்டுகொள்ள முடியும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய ஆவிக்குரிய நடத்தைகள் அங்கு நாங்க கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஏனென்றால் தேவனுக்குள்ளே தேவ ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தரை நாங்க வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே எங்களுக்காக இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாங்கள் இன்றைய நாளிலே பார்த்தோம். நாங்க ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்க பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு எங்கள் எல்லா விசுவாசத்திலே நிலைத்து நிற்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் எல்லாருடைய சிந்தைகளும் இருதயங்களும் தேவனுக்கு முன்பாக குணப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபத்திலே நீங்க வழி நடத்துங்கள். கிருபையும் கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறோம். எங்களுக்காக பட்ட அந்த சிலுவை பாடுகளை நோக்கி பார்க்கிறோம். அந்த சிலுவை கூடாக நாங்கள் பட வேண்டிய ஒவ்வொரு காயங்களையும் ஒவ்வொரு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நீர் அந்த சிலுவையில சுமந்து கொண்டீர். ஆண்டவரே, எங்களுடைய சிந்தையை காத்து கொள்ளும்படியாக, எங்களுடைய இருதயங்களை காத்து கொள்ளும்படியாக, எங்களுடைய விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். உம்மில வைக்கிற விசுவாசத்தை நாங்கள் எந்த நிலையும் இழந்து போகாதபடி எங்களுடைய சிந்தைகள், இருதயங்கள், ஆத்துமாக்கள் ஒவ்வொன்றும் உமக்கு பிரியமாக இருக்க, உம்முடைய வார்த்தையில நிலைத்திருக்க, உம்முடைய
உம்மை போல நற்கிரிகளை செய்ய நீர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எங்கள் இந்த நிலையிலே நாங்கள் இதை இழந்து போகாதபடி பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவர்களுக்கு ஜீவன் கொடுக்கவும் வாழ்வளிக்கவும் வந்த தெய்வமே, நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்கிறோம். நீர் பரிசுத்தராயிருக்கிறது போல எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்கி பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் உம்மை தொழுது கொள்ள நீர் செய்கிற இரக்கத்திற்காக, கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, தாவீது விழுந்த போது நீர் அவனுக்கு மன்னித்தீரே, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் சேர்த்து கொண்டீரே. அதே போல நாங்கள் ஏதாவது தமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தால் இந்த நேரங்களில உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு இன்னும் அதிகமாக தந்து பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்க நீர் கிருபை செய்வீராக. எங்களுக்கு உம்முடைய ஊழியத்தை செய்கிற உற்சாக ஆவியை தந்து உண்மையில நாங்கள் இந்த கடைசி கால ஓட்டத்துல ஓடி முடிக்க எங்களுடைய இருதயம் சோல் ஒவ்வொன்றும் உமக்கு பிரியமாக எப்பொழுதும் வாழ நிற்கிற செய்வீராக. இந்த நித்திய வழித்த சங்கமம் ரேடியோவை நடத்தி கொண்டு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை உம்முடைய வசனத்தின்படி காத்து கொள்ளும்படியாக உமக்கு பிரியமாக இந்த கடைசி கால ஊழியங்கள் இந்த ரேடியோவுக்கூடாக போய் உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட ஒவ்வொரு மக்களையும் இருதயங்களையும் ஆத்துமாக்களையும் ஆயத்தப்படுத்துவீராக. ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். மகளோடு கூட இருந்து, கணவனோடு கூட இருந்து, மகனோடு கூட இருந்து நீர் கரம் பிடித்து நடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய இரத்த கோட்டையினால் மூடி குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். நீர் ஊழியக்காரரின் ஆத்துமாவை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறீர். அவர்களுடைய கால்கள் எவ்வளவு, அவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவை என்று சொல்லி ஒவ்வொரு ஊழியம் செய்கிற ஊழியக்காரரை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர், உயர்த்தி இருக்கிறீர். ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீர் இந்த காலங்களில காண்பிக்கிற தேவன். ஆண்டவரே, நாங்கள் அந்த துன்மார்க்கங்களை விட்டு, தீமைகளை விட்டு உண்மையிலே எப்பொழுதும் நிலைத்திருக்க, எப்பொழுதும் பரிசுத்தமாக வாழ நீர் எங்களோடு இருந்து ஒவ்வொருவரோடும் இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. துதிகன மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் ஊழியங்கள், தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். God bless you sister. God bless you everybody. ஆமேன், ஆமேன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் இந்த ஜனங்களை கர்த்தர் நடத்த வேணும், கர்த்தர் காக்க வேணும். ஏனென்றால் இன்றைக்கு இயற்கை அழிவுகள் அதிகமாய் இருக்கிறது. ஆகவே இதிலிருந்து ஜனங்கள் எல்லாரும் ரட்சிப்பை காண வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தணும். ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே, உங்களோட திருப்பாதத்துல வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. நாங்க ஒருமித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு பதில் கொடுக்கிற தகப்பனா இருக்கிறீங்க. நேற்று மீண்டும் மாறாதரே என்றும் எங்கள் மத்தியில் ஆண்டவரே எல்லா விதமான தீமைக்கும் அணுகி காத்து யாவரையும் ஆண்டவரே உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து அவர்களுக்கு ஒரு பெரிதான ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த கடைசி காலத்துல நீங்களே எங்களுக்கு மறுத்தீர்கள் அப்பா. எங்களுக்கு மீண்டும் வரப்போகிற கர்த்தராய இயேசு கிறிஸ்து நாமத்தின் நிமித்தம் ஆண்டவரை யாவருக்கும் ஒரு பெரிதான விடுதலையை ரட்சிப்பையும் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. தாழ்மை உள்ளவர்கள் மேல் ஆண்டவரே உங்களுடைய ரட்சிப்பின் அலங்காரத்தை கொடுத்து அவர்களை உங்களுக்குரியவர்களாக உங்களுக்கேற்ற கனிகளாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் அப்பா. இந்த ஆத்துமாக்கள் வழி தப்பி போகாத வண்ணமாக உங்களுடைய திரு ரத்தத்தினால அவர்களை கல்வி ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன்
ஜெபிக்கிறேன். நீங்க பரிசுத்தர் 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 அப்பா. நீங்க ஆண்டவரே, உங்களை அறிந்தவர்கள் அறியாதவர்கள் யாவருக்குள்ளே ஆண்டவரே, உங்களோட பரிசுத்தமான ஆவியை இந்த காலை நேரம் அவங்களுக்கு மாலை நேரமா இருந்தாலும் இலங்கை தேசத்துல மட்டுமல்ல எல்லா தேசத்திலும் ஆண்டவரே, உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கு பாவிகளை ரட்சிக்க வந்து அந்த ரட்சிப்பின் அலங்காரத்தை கொடுத்து அவர்களை அலங்கரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். விடுதலை கொடுக்கிறவர் நீங்க மட்டும் தானப்பா. அப்பா, ரட்சிப்பு உங்களிடத்திலும் இருந்து மட்டுமே வரக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கான நன்றி செலுத்துறோம். வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர், இன்று உங்களுக்கு கிரிகை நடத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். சபைகள் எல்லாம் தூய்மையாகி சாட்சியாக வாழணும் ஐயா. தெருவாயின் இயேசுவின் நாமம் முழங்கணுமே என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை மட்டுமே உயர்த்துகின்ற ஜனங்களாக மக்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு ஆண்டவரே, உங்களுக்கு அவர்களுக்கு ஒரு ஜெபாவியையும் உங்களோட வெளியேற பெற்ற அபிஷேகத்தினால ஒவ்வொருத்தரையும் அப்பா உங்களோட அபிஷேகத்தின் மூலமாக வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். வல்லமை நிறைந்த தகப்பனே, ஒரு மனமாய் சபையில் எல்லாம் ஒன்று கூடி ஜெபிக்கணும் அப்பா. எங்களுக்கு ஒரு ஜெபாவியை ஊற்றுங்க, அபிஷேகத்தின் ஆவியை ஊற்றுங்க அப்பா. யாவருக்கும் நாங்கள் சாட்சியா இருப்பதற்கு எங்களுடைய இருதயங்களை இன்னும் அதிகமாக மாற்றி உங்களுக்குரியவராக இன்னும் உங்களுக்குள்ள நாங்க நெருங்கி ஜீவிப்பதற்கு அப்பா ஒவ்வொரு பரிசுத்தமான விசுவாசிகளுக்கு அவனையும் ஜெபிக்கிறேன் அப்பா. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவர்களில் அன்பே பெரியது என்று சொன்னீங்க ஐயா. இன்னும் அதிகமாக உங்களுடைய அன்பையும் அபிஷேகத்தையும் கொடுத்து யாவரையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ரட்சிப்பு உங்களுக்குரியது. அந்த ரட்சிப்பை ஒவ்வொரு மக்களுக்களையும் கொடுக்கும்படியாக இந்த கால நேரம் ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் அப்பா. இன்று காலை நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உங்களோட கருத்துல கொடுக்கிறேன் அப்பா. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் அபிஷேகத்தை உங்களோட சித்தத்தின்படி வழி நடத்துங்க. இந்த கால நேரம் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா அவங்களோட குடும்பத்துக்கான வருகிறேன். அவர்களை இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. எந்த தீங்கும் அவர்களை அணுகாத வண்ணமாக அப்பா உங்களோட சித்தத்தின்படி நடத்துற ஊழியக்காரங்க அப்பா உங்களுக்காக இன்னும் எழுந்து பிரகாசிப்பதற்கு பலவீனத்துல பலன் கொடுத்து வழி நடத்துற தகப்பனே, இன்னும் அதிகமாக உங்களோட பலத்தையும் சத்துவத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ஜெனட்டுக்காக ஜெபிக்கிற அருமையான மகளுக்காக வருகிறேன். அவர்களே ஆண்டவரே, கண்ணும் மணியும் இன்று மட்டும் காத்தவரே, இனிமேலும் காக்க வல்லவரா இருக்கிறீங்க. அவரோட தேவையிலையும் சந்திங்க, அவங்களோட கணவன் தேவையிலையும் சந்திங்க. அவங்களோட நடத்துற ஊழியங்களை எல்லாற்றையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆமேனப்பா, நீங்க நல்லவர், போதுமானவர். இன்றும் எங்களுக்குள்ள கிரிகைகளை நடத்தி கொண்டிருக்கிற கிருபைக்கான நன்றி செலுத்துறேன். உங்களுடைய கிருபை எங்களுக்கு அதிகமாக புதிதாக கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பாஸ்டர் நியோமி லோகனுக்கான வருகிறேன். காலை நேரம் வந்து துதிகளை செலுத்தி உங்களுடைய நாமத்தை உயர்த்துற அவர்களையும் அவருடைய ஊழியங்களையும் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. பாஸ்டர் ஆண்டன் ராசனத்துக்காக வர்ற அவங்க மாலை காலை நேரம் இந்த நேரம் கூட வார்த்தையை பகிர்ந்து கொடுத்து உங்க நாமத்தை உயர்த்துற ஒவ்வொரு சிஸ்டர் பிரதர்ஸ் யாவரையும் கூட கரத்துல கால நேரம் கொடுக்கிறேன். யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்தி உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு எங்கள் யாவருக்கும் புதிதான கிருபையை கொடுத்து வழி நடத்தும்படியாக என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி 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 இயேசுவே, நன்றி. ஆமேன். உங்களோட நிலையில தங்குவதற்கு, உன்னதமான மறைவில் இருப்பதற்கும் அப்பா உங்களோட ஞானத்தையும் அறிவையும் அன்பையும் கொடுத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி டோலி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். God bless you all. ஆமேன் ஆமேன். சாந்தி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். சாந்தி சிஸ்டர், நீங்கள் எங்களுடைய தலைமுறைகள் தலைக்க, இனங்கள் காக்கப்பட நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமாப்பா, நன்றி ராஜாபிராம சூத்திரம் சூத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நமக்கு நன்றி சொல்லுறோம் இந்த நேரத்துக்காக, இந்த துதிக்க இந்த நேரத்தை எங்களுக்கு கட்டளையிட்டதுக்காக, இந்த நேரத்தை நீங்க எங்களுக்கு ஆசீர்வதித்ததுக்காக, இந்த சங்கமம் நிகழ்ச்சியில, வானொலி நிகழ்ச்சியில நாங்க இவ்வளவு பேரும் இணைந்து இது ஒன்றுபட்டு ஜெபிக்க இந்த நேரத்தை தந்தமைக்காக உமக்கு தாழ்மையோடு என்னை தாழ்த்தி முழங்காலிட்டு நன்றி சொல்லுகிறேன் ராஜா. நீர் பெரியவராய் இருக்கிறீர் ஐயா. எங்களை எல்லாருக்கும் பாதுகாக்கிற கேடவமாய் இருக்கிறவன் நீர் மட்டும்தான். உமக்கு நன்றி சொல்லிக்கொண்டு தாப்பன இந்த ஜெபத்தை உங்களோட பாதப்படியிலே ஆண்டவரே ஏறெடுக்கும் பண்ணி
பார்க்கும்படியாக கண்ணோக்கி பார்க்கும்படியாக இந்த விண்ணப்பத்தை நாங்க வைக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்களோட விண்ணப்பத்தை கேட்டு இன்றே உடனே நீங்க பதில் தாரவராய் இருக்கிறீங்க அப்பா. 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஜெபிக்கும் போது அந்த இடத்தில் வந்து வாசம் செய்யறேன்னு சொன்ன தேவன் அல்லவா. உமக்கு சோத்திரம் ஐயா. கோடான கோடி நன்றி சொல்லுகிறேன் ராஜா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. வேளையில உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களோட கூட இருக்கிறவராய் இருக்கிறீரப்பா. அப்பா நீங்க விடுதலை நாயகன் ஐயா. வெற்றியை தருகிற நாயகன் ஐயா. அப்பா இந்த தலைமுறைகளை ஆண்டவரை, இனிவார தலைமுறைகளை, இருக்கிற தலைமுறைகளை ஆண்டவரை உம்மாலே அப்பா நோக்கி பார்க்க உங்களுடைய கிருபை இந்த பிள்ளைகளோட இந்த தலைமுறைகளோட இருக்கும்படியாக அப்பா தாழ்மையோட ஆண்டவரை மண்டியிட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. மண்டியிட்டு இந்த ஜெபத்தை கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் விடுதலை நாயகன் ஐயா. எங்களுக்கு இருக்கிற தீங்குகளை விடுவிக்கிறவராய் இருக்கிறீரப்பா. எங்களுக்கு வரப்போகும் தீங்குகளை நீர் பார்த்திருக்கிறீர் ஐயா. அதுல இருந்து எங்களை விடுதலை செய்யற வெற்றி நாயகனாய் வளம் வந்து கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு சோத்திரம் ஐயா. எங்களோட நடுவுல இருக்கிற எங்களுக்கு வாசம் செய்யற தேவனப்பா. நீர் எங்களோட வாசம் செய்யற இந்த தலைமுறைகளோட நீர் வாசம் செய்து ஆண்டவரே ஆசீர்வாதத்தை வைக்கிறீர் ஆண்டவரே. அப்பா இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த தலைமுறையில காத்து நடத்துறதுக்காக சோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா உம்மோட பார்வைக்காக நீர் ஒரு பார்வை பார்த்தா போது இந்த தலைமுறை தலை தோங்கும் ஆண்டவரே. ஆபிரகாம் இடம் கொண்டு பெருகும் செய்தீர் ஐயா. அப்பா இடம் கொள்ளாதபடி பெருக செய்தவன் நீர் ஐயா. அந்த வாக்கு தத்தம் ஆண்டவர் இந்த தலைமுறைகளுக்கு இருக்கும்படியாக ஆண்டவர் அந்த வாக்கு தத்தத்தை இந்த தலைமுறைகளுக்கு நீங்க வைக்கும்படியாக ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுறோம் அப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுறோம். உண்மையா கூப்பிடும் குரலுக்கு ஆண்டவரை உடனடியா வந்து பதில் தாரவராய் உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிறோம் ஐயா. அப்பா குரலை கேட்டு ஓடி வாருகிறவராயிருக்கு. உம்மை கூப்பிடுற குரலுக்கு ஓடி வார தேவனாய் இருக்கிறீங்க ஐயா. அப்பா உண்மையாய் கூப்பிட குரலுக்கு குரல் தாரவராய் இருக்கிறீர் ஐயா. எங்கட கேடகம் நீங்க இந்த தலைமுறைகளுக்கு எங்கட கேடகம் நீங்களாய் இருக்கிறீங்க ஐயா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் வானத்தை படைத்தவராய் இருக்கிறீர். பூமியை படைத்தவராய் இருக்கிறீர். வானம் உம்மோட சிங்காசனம் என்று சொல்லி ஆண்டவரே அங்கிருந்து எங்களை பார்க்கிறவராய் இருக்கிறீர். அங்கு நீங்க சிங்காசனத்துல வீட்டிருக்கிற தேவனை உம்மை நோக்கி கூப்பிடுறோம் சுவாமி ஐயா. உம்மை நோக்கி கூப்பிடுறோம் ஐயா. ஐயா ராஜா இறங்கி வருகிறதுக்காக சோத்திரம். இந்த தலைமுறையில நீங்க காக்குறதுக்காக ஆண்டவரே. அப்பா நீங்க இந்த தலைமுறைகளை இன்னுமா ஆசீர்வாதமாய் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் நீங்க பெருக பண்ணி தலைமுறையில சுகபலத்தோடு உங்களோட தள்ளும் போலால இந்த ஜனங்களுக்கு எந்த நோயும் வராதபடி ஆண்டவரே அந்த நோய்கள்ல இருந்து உங்களோட ரத்தம் தலைமுறைகளை காக்கும்படியாக உங்களோட ரத்தம் அவர்களின் தலையில் இருப்பதால் எந்த தீங்கும் இந்த ஜனங்களுக்கு வராது. இந்த தலைமுறைகளுக்கு வராது ஆண்டவரே. எந்த நோயும் வராது தீண்டாது என்று சொன்னீங்களே. உங்களோட ரத்தம் எங்களோட இருக்குது. உங்க பரிசுத்த ரத்தம் எங்களை பாதுகாக்கின்றது ராஜா. ஐயா உங்க பரிசுத்த ரத்தம் எங்களை பாதுகாக்கின்றது தகப்பனே. நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அப்பா இந்த சங்கம வானொலியை நடத்துற ஐயாவை நாங்க வாழ்த்துகிறோம் போட்டுக்கிறோம். உங்களோட நாமத்தினால ஏசப்பா உங்க நாமத்தினால நாங்க அந்த ஐயாவை நடத்துற ஐயாவை நாங்க வாழ்த்துகிறோம் போட்டுகிறோம் ஐயா. தலைமுறையா அவங்களோட சந்ததியை தள்ளி தோங்கி ஆண்டவரே உங்களோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. இதுல வர்ற சகோதரிகளை நாங்க வாழ்த்துகிறோம். உங்களோட நாமத்தினால ஏசப்பா உங்களோட நாமத்தினால இந்த சகோதரிகளை நாங்க வாழ்த்துறோம் ராஜா. இரவும் பகலும் கண் விழித்து ஆண்டவரே ஜெபிக்கிறத நீங்க கேக்குறீங்க ஐயா, பாக்குறீங்க ஐயா. அப்பா அந்த இடத்துல நீங்க வாசம் செய்யறவராய் இருக்கிறீங்க ராஜா. நடுவுல நீங்க வாசம் செய்யறவராய் எங்க நாங்க துதிக்கிறோம் அங்க ஓடோடி வாரவராய் இருக்கிறீரப்பா. நீர் ஆலயத்துல இருக்கிற தேவன் ஐயா. அப்பா ஆலயத்துல இருக்கிற தேவன் எங்களை தேடி வந்தீர் அல்லவா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் அல்ல நீங்க எங்களை தேடி அணைத்து கொண்டீங்க ஆண்டவரே, சேர்த்து கொண்டீங்க. அதுக்காக கோடான நன்றி சொல்லுகிற வேளையில இந்த மதிய வேலை எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு சோத்திரம். இந்த சகோதரிகளின் குடும்பங்களை ஆண்டவரே பிள்ளைகளை தலைமுறையில அப்பா தலைமுறையில ஆசீர்வாதம் செய்யறதுக்காகவா அப்பா உங்களை ஜெபம் கேட்டு நிக்கிறோம் ஆண்டவரே. தாழ்மையோடு கேட்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி உம்மட்ட ஜெபம் கேட்டு நிக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்துல ஜெபம் கேட்டு நிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமீன் ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து குடும்பத்தோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன்.
ஆமென் ஆமென். நாங்க ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் ஐரீன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரதர். Praise the Lord, sister. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இந்த நாட்கள்ல இருக்கிற எல்லா இடங்களிலும் எல்லா தேசங்களிலும் இருக்கிற இந்த தர்க்கங்கள், விரோதங்கள், பிரிவினைகள், இப்படிப்பட்ட தீய செயல்களிலே இருந்து மக்கள் விடுவிக்கப்பட, விடுதலையாக்கப்பட நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அருமையோடு கூட நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே. இந்த அருமையான ஜெப வேலைக்காய் மக்கள் நன்றிகள் எடுக்கிறங்க தாவே. கர்த்தரின் நாளிலும் ஆண்டவரே எங்களோடு கூர்ந்து வழிநடத்தின தேவன் இனி கூட கர்த்தாவே எங்களோடு இருந்து வழிநடத்துவீராக. இந்த வேளையிலும் ஆண்டவரே கொடுத்த ஜெப குறிப்புக்காக உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். நல்லவரும் வல்லவருமா இருந்து மாறாத தெய்வமா இருந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஒவ்வொரு காரியங்களை நடப்பிக்கிற தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்பா. அந்த நாட்களிலே ஆண்டவரே எந்த தேசத்திலும் ஆண்டவரே ஒரு சமாதானம் இல்லாமல் ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஒரு நாட்டுக்கு விரோதமும் நாட்டுக்கு நாடு ஆண்டவரே மாறுபட்ட ஆண்டவரே நிலைகளையும் இப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையின் காரணமாக இந்த நாடுகளுக்கு இடையே ஆண்டவரே ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறபடியா கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த நாடுகளில் எல்லாம் தேவனுடைய கரம் இருக்கட்டும். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பரத்தருடைய ஞானத்தினால் ஆண்டவரே இவர்கள் நிரம்பி ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆய்ச்சபிக்கிறோம். முக்கியமாக ஆண்டவரே இந்த நாட்டு தலைவர்கள் தான் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் காரணரா இருக்கிறார்கள். இந்த நாட்டு தலைவர்களை என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே தொடுவீரானால் ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே அடுத்த நாட்டிலுடைய காரியங்களுக்கு வீணாக தலை வைத்து ஆண்டவரே அதன் மூலமாக ஆண்டவரை இவர்கள் ஆண்டவரே நான் பெரிய மனிதன் என்று காண்பிக்கும் பொருளாக இவர்கள் எல்லாம் மாறிவிட்ட காரணத்தினால் கர்த்தர் தாமே ஆண்டவரை பிடி ஆண்டவரே ஒரு சமாதானம் என்கிற ஒரு ஆண்டவரே அந்த காரியத்தை இவர்கள் நினைக்காமல் ஒவ்வொரு தேசத்திலும் ஒரு மாறுபாடான ஆண்டவரே காரியங்களுக்காக தன்னை ஆண்டவரே அவர்கள் உள்நாட்டில் இருக்கிறதான காரியங்களையும் வீணாக போய் அதில் தலை வைத்து அங்க இருக்கிறவர்களை ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு பலவிதமான இன்னல்களை கொடுக்கும்படியாக ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இப்பொழுது கூட கர்த்தாவே உக்ரைன் ஆண்டவரே ரஷ்யா மத்தியில் நடக்கிறதான அந்த போரை கொடுக்க தேவனாகி கர்த்தர் நிறுத்தி என் தேவன் நீர் ஆண்டவரே அந்த தேசத்துல ஒரு சமாதானத்தை கொண்டு வரும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். அப்படியாய் கூட எந்தெந்த தேசத்திலே உள்நாட்டு குழப்பங்கள் இருக்கிறதோ கர்த்தாவே அந்த உள்நாட்டு குழப்பங்களை எல்லாம் என் தேவன் தாமே ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா அந்த குழப்பங்களை எல்லாம் எடுத்து போட்டு அந்த மக்களும் ஆண்டவரே அப்பா எல்லோரோடு கூட சேர்ந்து அப்பா இந்த ஜாதி பிரிவினை இல்லாதபடிக்கு கர்த்தர் நீர் அவர்களை ஆண்டவரே அப்பா அவர்கள் ஒற்றுமையோடு வாழும்படியான ஒரு தருணத்தை ஏற்படுத்தி இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே சமாதானத்தோடு வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். ஒவ்வொரு தேசத்தின் மக்களும் ஆண்டவரே அதே போல ஆண்டவரே ஒருவரை நேசிக்கிறவர்களாக நீங்க மாற்றி வழிநடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். ஜாதி வேறுபாடுகள் ஆண்டவரே மத வேறுபாடுகள் ஆண்டவரே இப்படியா ஆண்டவரே பிரிவினைகள் பல விதத்திலே ஆண்டவரே நாட்களிலே ஆண்டவரே எல்லா தேசங்களிலும் இருக்கிறபடியால் கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா அப்படியான ஒரு சூழ்நிலையில் இருந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் காத்து ஆண்டவரை வழி நடத்தி இந்த பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம் கர்த்தாவே. அதே நேரத்திலும் ஆண்டவரே அப்பா இதோ நான் வெள்ளையன் நான் கருப்பன் என்ற அந்த ஒரு சூழ்நிலையை கூட கர்த்தாவே இந்த பிரிவினைகள் ஏற்படுகிறது. அதை கூட கர்த்தராகிய தேவன் சந்தித்து இந்த தேசங்களிலே ஒரு சமாதானத்தை கொண்டு அப்பா இந்த தேசங்கள் எல்லாம் ஆண்டவரை ஒரு அமைதியில் உண்டாக கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். வீம்புக்காகவும் அப்பாவு வேஷத்துக்காகவும் ஆண்டவரை இவர்கள் செய்கிற காரியங்களை எல்லாம் எடுத்து போட்டு கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த தேசங்களை ஆளுகிற இரு ராஜாவை தள்ளி ராஜாவை ஏற்படுத்துகிற தேவன் இந்த வேளையிலும் ஆண்டவரே அந்த நாட்டை ஆள நல்ல தகுதி உள்ள ராஜாக்களை நீர் ஏற்படுத்தி அதன் மூலமாக ஆண்டவர் சமாதானத்தை கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் சமூகத்திலே சொல்லியிருக்கிறோம். கர்த்தர் தாமே அப்படியா இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவரை வழிநடத்துற தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஜெபிக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஜெபிக்க காத்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை நீர் ஆண்டவரை துணையா இருந்து நடத்தும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். அந்த அருமையான சங்கமம் ஊடகத்தை ஆண்டவரே
தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறதான லெஸ்லி சகோதரரையும் அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் வாழ்கிறதான இடத்துல பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை தந்து வழி நடத்த முடியாது செபிக்கிறோம். இந்த ஜப வேலை தொகுத்து வருகிறதான சேனல் மகளையும் அவருடைய கணவனையும் மகளையும் மகனையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து கர்த்தர் தாமே இவர்களுக்கு துணையாயிருந்து இவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு வழிநடத்த முடியாது செபிக்கிறோம். அப்படியாக தேவன் செய்ய போவதற்காக எனக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆமாப்பா இந்த வேலையில் கர்த்தாவே அப்பா இந்த தகுதி தொடங்குறதான ஜானட் மகளையும் அவருடைய கணவன், பிள்ளைகளையும், மகளையும் மகனையும் ஆசீர்வதித்து நீங்கள் வழிநடத்த போவதற்காக நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவத்தையும் ஆண்டவரே ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறோம். உங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். ഞങ്ങൾ ജപങ്ങളെ കേട്ടത് അവനക്ക് സ്തോത്രം. நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன். மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்த நாட்களிலே பாவ இருளுக்குள்ளே இருந்து கொண்டு அங்கு வெளிச்சத்தை காண முடியாமல் அங்கு சேற்றுக்குள்ளே புதைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷரையும் ஆண்டவர் தூக்கி எடுத்து அவர்களை நாட்டமர கழுவி அவர் தன்னுடைய பிள்ளையாக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த அருமையான நாளுக்காய் கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் தந்த எல்லா சுகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் கொடுத்த எல்லா ஐஸ்வர்ய ஆசீர்வாத சமாதானத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை ஆண்டவரே அப்பா நாங்கள் பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள எங்கள் வஸ்திரங்கள் ஆண்டவரே ரட்சிப்பின் வஸ்திரங்களை நாங்கள் கரைத்திரை அற்றதாய் பாதுகாத்து கொள்ள கர்த்தர் தாமே எங்களுக்கு ஆவியானவர் உதவி செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஒருபோதும் மாறாத தேவனாய் இருக்கிறீர் ராஜா. சேனைகளின் தேவனாய் இருக்கிறீர் தகப்பனே. இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிறீர். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்ற வார்த்தையின்படி நீர் எங்களை தூங்காமல் உறங்காமல் கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்த எல்லா தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமது கிருபைக்காக, இரக்கத்திற்காக, அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் இப்பொழுது கூட கர்த்தாவே ஒரு மனதோடு நாங்கள் கூடி ஜெபிக்கின்ற வேலையிலே ஆண்டவர் தாமே ஜெபங்களுக்கு எல்லாம் நீங்க பதில் கொடுங்க தகப்பனே. நீதிமான் செய்கிறதான ஊக்கமான ஜெபங்களுக்கு மிகுந்த பலன் உண்டு என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே, வேதத்தின் வார்த்தைப்படி அப்பா, சத்திய வார்த்தையின்படி நாங்கள் ஊக்கத்தோடு இந்த வேலையிலே நாங்கள் ஜெபிக்கின்ற காரியங்களுக்கு எல்லாம் கர்த்தர் நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த வேலையிலே ராஜா கொடுக்கப்பட்டதான அந்த ஜெப குறிப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பாவை இருளில் ஆண்டவரே இந்த நாளிலே மாண்டு கொண்டு இருக்கிற எல்லா மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். அந்த மக்கள் எல்லாரும் இந்த பாவை இருளிலே அவர்கள் சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டு அவர்கள் கர்த்தாவே தங்கள் இஷ்டம்படி நடந்து கொண்டு தேவனை மறந்து உமது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு வேதங்கள் வாசிக்காதபடிக்கு தன் இஷ்டம் போல அவர்கள் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிற காரியத்திலிருந்து கர்த்தர் நீர் அவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறாப்பா. எப்படி ஆண்டவரே இருளில் இருந்த மக்கள் எல்லோரும் வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வார்த்தையின்படி இவர்களும் அப்பா இருளிலே இருக்கிறதான இந்த மக்கள் யாவரும் வெளிச்சத்தை கண்டு வெளிச்சத்தின் அப்பா உமது வெளிச்சத்திலே அவர்கள் வாழ கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க தகப்பனே. சோத்திரம். எப்படி எங்களை எப்பா நாங்க கூட இருளிலே வாழ்ந்திருந்த நாளிலே கர்த்தர் நீர் எங்களுக்கு வெளிச்சமாயிருந்து எங்களை நீர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீர் மாற்றிக்கொண்டீரே. உமக்கு சோத்திரம் அப்பா. வாசனங்களுக்கு எங்களை கீழ்ப்படிய செய்தீரே. அதே போல இந்த இருள வாழ்ந்து கொண்டிருக்கிற யாவரையும் ஆண்டவராகிய தேவன் நீர் வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்படியாய் ஒப்பு கொடுக்கிறப்பா. நீங்கள் இருளின் பிள்ளைகளுக்கு இருளின் காரியங்களுக்கு பிள்ளைகளா இராதபடிக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருங்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை எப்படி சேற்றில் இருந்து நீர் எங்களை தூக்கி துர்நாற்றங்கள் எல்லாம் போக பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி நீதிமான்களாக மாற்றி இருக்கிறீரே. அப்படியாக இன்னும் யாரெல்லாம் ஆண்டவரே இந்த சேற்றிலே
அவர்கள் முழுகி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை எல்லோருமாய் நீ ஒரு வல்லமையான கரம் தூக்கும்படியா இந்த வேலையிலே ஜெபிக்கிறோம் அப்பா. நாற்றம் எல்லாம் நீங்க உமது பரிசுத்த ரத்தத்தினாலே அவர்களை நீர் கழுவி நீங்க ஆசீர்வதித்து உமது பிள்ளைகளாய் நீர் மாற்றிக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நீர் ஒருத்தரின் ஜெபங்களை கேட்க வல்லவரா இருக்கிறீர் அப்பா. இந்த வேளையிலே நாங்கள் மன உருக்கத்தோடு பாவ இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற யாவருக்காய் ஜெபிக்கிறோம். அப்படியே அவர்களை எல்லா சேற்றிலிருந்து எடுத்து அவர்களை தூக்கி நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு அப்பா நீர் ஆசிர்வதித்து பரிசுத்த ரத்தத்தினாலே ஆசிர்வதித்து உமது பிள்ளைகளாய் அவர்கள் வாழ்ந்திருந்து மது வருகையிலே காணப்பட சந்ததி சந்தியாய் அவர்களை நீர் ஆசிர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. அப்படியாக முத பரிசுத்த ரத்தம் அந்த கல்வாரி சிலுவையிலே எல்லா பாவங்களுக்காக இந்த நோய்களுக்காக நீர் சிந்தி அநேக ஆசிர்வாதங்கள் சிலுவையிலே நீங்கள் எங்களுக்கு பெற்று கொடுத்தீரே அப்பா. அந்த ஆசிர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள பாத்திரவான்களாக வாழ கரைத்திரையற்றவர்களாய் வாழ கர்த்தர் தாமே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு வருகிற நாட்களிலே ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுத்து ஆசிர்வதித்து வழி நடத்துற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையிலே இந்த நேரத்திலே சங்கமம் ஊடகத்தை ஒரு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அநேக பிள்ளைகளுக்கு ஆசிர்வாதமாக இருக்கிற இந்த ஊடகத்தை தேவன் தாமே இன்னும் ஆசிர்வதித்து பெருக செய்யுங்க தகப்பனே. உமக்கு சோத்திரம். இந்த ஊடகத்தை நடத்துகிறதான லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் எல்லோரையுமாய் தெய்வம் நீங்க ஆசிர்வதிங்கப்பா. குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாத எல்லா மக்களும் இந்த நாளிலே அப்பா அவர்களையும் இது பரிசுத்த ரத்தத்தினாலே நீர் கழுவி ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. சோத்திரம். அதே வேளையிலே இணைந்து பணிபுரிகிறதான சகல தெய்வ ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் அவர்கள் உமக்கு செய்கிறதான அந்த ஊழியங்களை கூட தேவன் நீங்க ஆசிர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. அந்த குடும்பங்களிலும் ரட்சிக்கப்படாத யாரெல்லாம் இருக்காங்களோ அப்பா அந்த சங்கமம் ஊடகத்தின் குடும்பங்களிலே யாரெல்லாம் ரட்சிக்கப்படாத இருக்கிறாங்களோ அவங்களை எல்லோரையுமா என்பது பரிசுத்த ரத்தத்தினாலே நீ ரட்சித்து கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. அப்படியாக இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மனைவியும் கணவன் மகனையும் மகளையும் ஆசிர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. இந்த பிள்ளைகள் இன்னும் உமக்கா எழும்பி ஓட பிரகாசிக்க உமது நாமத்தை மகிமைப்படுத்த இந்த குடும்பத்தை முழுமையாய் தெய்வன் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி நீங்க ஆசிர்வதித்து பிறகு செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே மக்கு சோத்திர. அதே வேளையிலே ராஜா ஜெபித்த யாவரின் குடும்பங்களை ஆசிர்வதிங்க. அவர்கள் குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாது இருக்கிறவர்களையும் ஜெபித்த எல்லா நீ ஜெபிக்க வருகிறதான குடும்ப பிள்ளைகளையும் யாரெல்லாம் ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தப்படவில்லையோ அவர்கள் எல்லோருமா ரட்சிப்புக்குள்ளாய் வரும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இறுதியாக வருகிறதான ஏமி மகளை கூட உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அந்த மகளையும் ஆசீர்வதிங்க. அந்த மகள் உமக்கு சேரவுதான ஊழியத்தை கூட தேவரீர் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து பெருகும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியே நீர் எல்லா ஜெபங்களையும் கேட்டு ஆசீர்வதித்து வழி நடத்தி வருகிற நாட்களிலே எல்லோரும் சாட்சியின் பிள்ளைகளா நிற்க செய்யறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமையும் யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஆசீர்வதிப்பார். ஆமேன். உங்களையும் அப்படியே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் சிசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிசிலி அம்மா. பிரைஸ் லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். தேசத்திலே இருக்கிற இந்த போக்குவரத்து, இந்த விபத்துக்கள், எங்கள் தேசத்திலே இயற்கை அழிவுகள் வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்த. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
அப்பா பிதாவே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா உம்மை புகழுகிறோம், ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். காலையில உமது கிருபையும் ராவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும் என்று சொன்னீரே தகப்பனே. அப்பா பிதாவே உம்மோடு வந்து நாங்கள் இந்த நேரம் கூடிக்கும் உம்மை புகழ வந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் கேட்கிற காரியம் ஒவ்வொன்றும் எங்களுக்கு அப்பா நிறைவேற வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடி கேட்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே நாங்கள் கேட்கிற பரமெல்லாவற்றையும் பெற்று தரும்படியாக உம்மை இருந்து கேட்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே என்னோடு கூட இருந்து என்ன வழி நடத்தும் தகப்பனே. தகப்பனே இந்த யுத்த அபாயங்களோ அப்பா இந்த அழிவுகளோ எந்த ஒரு பிரச்சனையிலும் இருந்து எல்லா மக்களையும் பாதுகாக்க நீர் வல்லவராய் இருக்கிறீரப்பா. ஆவியானவரே இந்த அழிவுகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே ஒவ்வொரு நாளும் அப்பா பீதி விபத்துகள் அப்பா மோட்டார் சைக்கிளாலே அப்பா இன்று நான் பார்த்தேனப்பா ஊட்டு செகனுக்குள்ள அப்பா ஒரு ஆணும் பெண்ணும் மோட்டார் சைக்கிளை மோதி ஒரு ஒரு சொற்ப நேரத்திலேயே அடிபட்டு அந்த மகன் இறந்து போனார் தகப்பனே. மகளையும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டோம். ஆவியானவரே உம்மை இருந்து கேட்கிறோம் தகப்பனே. இந்த வாகனம் ஓடும் போது அவர்கள் அப்பா நிதானமாக போக வழி செய்யும் தகப்பனே. ஆவியானவரே உம்மை இருந்து கேட்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த பஸ்களிலேயோ மோட்டார் சைக்கிளையோ போகும்போது அவர்கள் நிதானமாக ஓட்ட செய்தரலும் தகப்பனே. அப்பா தகப்பனே உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. இந்த யுத்தங்கள் ஆபத்துகள் விபத்துகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் கூவி அழைக்கிறோம் தகப்பனே. இந்த விபத்துகளில் இருந்து மக்களை பாதுகாக்கும்படியாக ஆவியானவரே அவர்கள் போகும்போது நீரே கூட நின்று அவர்களை வழிநடத்தும் தகப்பனே. பரிசுத்த பிதாவே இந்த சொற்ப நேரத்திலே நான் பிள்ளை அநியாயமா இருந்து போனாரே தகப்பனே, பார்க்க முடியவில்லையே. அப்பா பிதாவே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அன்பான தகப்பனே இந்த யுத்தங்கள்ல இருந்து இந்த ஆபத்துகளில் இருந்து பாதுகாக்கிறதுக்கு நீர் வல்லவராயிருக்கிறீரப்பா. அப்பா ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. இந்த மக்களை அழிவுகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்றதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே இந்த மக்களை ஆபத்துகளில் இருந்து பாதுகாரும் தகப்பனே. இந்த யுத்தங்கள்ல இருந்து பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே இந்த ராஜாக்கள் மந்திரிமார்களை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா தகப்பனே அவரை சதி செய்ய தீண்டுகிறார்கள் தகப்பனே. அப்பா அவரை மோசமான நிலையிலே கொண்டு போய் அழிக்க நிற்கிறார்களே தகப்பனே. அன்பான தகப்பனே அவரை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. இந்த ஆபத்தும் இல்லாம் அப்பா ஒரு சமாதானத்தையும் ஒற்றுமையும் கொடுக்க நீர் வல்லவரப்பா. ஆவியானவரே இந்த ஸ்ரீலங்கா தேசத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா அவர்களை பாதுகாத்து வழிநடத்தும் தகப்பனே. யுத்தங்கள் ஒன்றும் ஏற்படாத வண்ணம் ஆபத்துகள் ஒன்றும் ஏற்படாத வண்ணம் அப்பா எல்லோரையும் பாதுகாத்து வழிநடத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அவர்களுக்காக நாங்கள் நித்தமும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. காலையிலும் ஜெபிக்கிறோம், மாலையிலும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அன்பான தகப்பனே இந்த சங்கம வானொலியிலே ஜெபிக்குவார் அத்தனை பேருக்காகவும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. எல்லோரையும் ஆசிர்வதியின் தகப்பனே. அவர்கள் என்னென்ன தேவைகளுக்காக வந்திருக்கிறார்களோ அந்த தேவைகளை நீரே நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறீரப்பா. ஆவியானவரே எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே இந்த வினோ சிஸ்டர் மகளை ஆசீர்வதியின் தகப்பனே. அவருக்கு நிறைவேறும் கல்யாணத்தின் நீ சிறப்புற நடக்கிறதுக்காக உண்மை கெஞ்சி மண்டாடி கேட்கிறேன் தகப்பனே. எந்த ஒரு தங்கு தாமதமும் இல்லாம நீரே அவ கல்யாணத்தை சிறப்பாக நடத்த வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அவருக்கு சிறப்பாக செய்து முடிக்க நீர் வல்லவராயிருக்கிறீர் என்று உறுதியாயிருக்கிறோம் தகப்பனே. அன்பான தகப்பனே லேசி என்ன குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அந்த மகனை உமது கரங்களால் தொடும் தகப்பனே. அவர் இந்த நோய் நொடியும் இல்லாம எங்களுக்கு இந்த சங்கம வானொலியை தந்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. கனா சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. இரு பிள்ளைகளையும் உம்மது கரங்களில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. அவர்களையும் அவர்கள் தேழ்வைகளையும் நீரே நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறீரப்பா. அன்பான தகப்பனே எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிற தேவனே உமக்கு கோடான கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றியம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து
உங்கள் வீட்டாரோடும் கூட இருந்து எல்லா ஆரோக்கிய பலன் சுகத்தை தந்து நடத்துவாராக. ஆமேன். அமேன் அமேன். உங்களோடும் இருப்பாராக. ஆமேன் ஆமேன். நாங்க ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் ஐரீன். பிரைஸ் லார்ட். நீங்க தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள்ல இருந்து மக்கள் விடுதலையாக, அங்கு வேசித்தனங்கள், விக்கிராதனைகள், இப்படி தேவனுக்கு பிரியமில்லாத பூத வஸ்துகள் இப்படியா இருக்கிற தங்களை தாங்களே கெடுத்து கொள்ளுகிற காரியத்தில் இருந்து மக்கள் விடுதலை ஆகணும், வாலிப ஜோதிகள் விடுதலை ஆகணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தணும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. இந்த மாலை வேலைக்காய் நன்றி ராஜாவே. இந்த நாள் முழுதும் தேவன் எங்களை பாதுகாத்து கொண்டபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதான நல்ல தகப்பனே அப்பா. கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே அப்பா. தேசங்களிலே இருக்கிற கர்த்தாவே ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா. விசேஷமா இந்த வாலிப பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே அப்பா. அந்த பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா தவறான வழிகளிலே செல்லாதபடிக்கு தேவன் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா. அந்த விக்கிர ஆராதனையிலே கர்த்தாவே அப்பா விழுந்து போயிருக்கிற கர்த்தாவே ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் நீங்க மீட்டு கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை தேவன் நீங்க அனுப்பும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே. தேசத்திலே இருக்கிற எல்லா விக்கிரக தோப்புகளையும் தேவன் அழித்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. மெய்யான தேவனை உணர்ந்து கொள்ள தேவன் நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசங்களிலே இருக்கிறதான கர்த்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. தவறான வழிகளிலே செல்லுகிறாங்க தகப்பனே அப்பா. அவங்களை எல்லாரையும் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. தேசத்திலே இருக்கிறதான கர்த்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. வேசித்தனங்கள் கர்த்தாவே அப்பா. ஓரினை சேர்க்கை கர்த்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. பெண்களை ஏமாத்துறது கர்த்தாவே. சிறு பிள்ளைகளை துஷ்பிரயோகம் பண்றது கர்த்தாவே. இப்படியான அநேக பாவ காரியங்களிலே கர்த்தாவே ஈடுபடுகிற ஒவ்வொருவரும் மனம் திரும்ப தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ராஜாவே. போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிற கர்த்தாவே ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. குடும்ப தலைவர்கள் கர்த்தாவே அப்பா. அந்த குடிக்கு அடிமையாகி கர்த்தாவே அப்பா குடும்பத்தையே சீரழித்து கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பங்களிலே சமாதானம் இல்லாத படிக்கு கர்த்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த குடி பழக்கத்தினாலே கர்த்தாவே அப்பா அநேக குடும்பங்கள் பிரிந்து போயிருக்கிறது கர்த்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியான காரியங்களை செய்கிற அந்த குடி பழக்கத்திலே இருந்து அந்த குடும்ப தலைவர்கள் கர்த்தாவே அப்பா விடுதலை அடைய தேவன் உதவி செய்ய தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே இந்த நாட்களிலே ஆண்கள் பெண்கள் இருவருமே கர்த்தாவே இந்த போதை வஸ்துகளுக்கு அடிமையா இருக்கிறாங்க தகப்பனே அப்பா. அந்த பிள்ளைகளை தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க கர்த்தாவே. போதை வஸ்துகளை தயாரிக்கிறவர்கள் விற்பனை செய்கிறவர்கள் கர்த்தாவே மனம் திரும்ப தேவன் நீங்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. அநேக பொருள்களிலே இந்த போதை வஸ்துகளை சேர்த்திருக்கிறாங்க தகப்பனே. சிறு பிள்ளைகள் சாப்பிடுகிற சாக்லேட் இன்னும் லிப்ஸ்டிக் இப்படியான கர்த்தாவை உபயோகப்படுத்துகிற ஒவ்வொரு பொருளிலும் இந்த போதை வஸ்துகளை சேர்த்திருக்கிறாங்க தகப்பனே அப்பா. இதுல இருந்து எல்லாம் ஜனங்களை மீட்டு கொள்ளுங்க தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதெல்லாம் தெரியாத படிக்க கர்த்தாவே இந்த ஜனங்கள் அதை எடுத்து அப்பா உண்ணுறாங்க தகப்பனே அப்பா. அப்படி சாப்பிடும் போது அந்த போதை கர்த்தாவே அவங்கள உடம்புக்குள்ளால போய் அநேக வியாதிகள் கர்த்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியான காரியங்கள்ல இருந்து ஜனங்களை தேவன் நீங்க மீட்டு கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசங்களிலே உமக்கு அருவருப்பான எந்த ஒரு காரியமும் நடவாத படிக்கு தேவன் ஜனங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேசங்களிலே இருக்கிற எல்லா அருவருப்பான காரியங்களை எடுத்து போடுங்க தகப்பனே. தேசங்களிலே ஒரு நல்ல எழுப்புதலை தேவன் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியான காரியங்களை செய்யற ஒவ்வொருவரும் மனம் திரும்ப தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கலவரங்களை உண்டு பண்ணுகிறவர்கள் கர்த்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் மனம் திரும்பணும் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த கலவரங்களை கொண்டு வருகிற கர்த்தாவே அப்பா. அரசியலுக்கு விரோதமாக பேசுகிறவர்கள் கர்த்தாவே அப்பா.
அப்பா நாட்டிலே கர்த்தாவே சமாதான குலைச்சலை கொண்டு வருகிற அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எல்லா அசுத்த ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா அந்த தேவையில்லாத காரியங்கள்னால குடும்பங்களிலே சமாதானம் இல்லாதபடிக்கு அநேக குடும்பங்கள் இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அநேகர் கடன் பிரச்சனையிலே மூழ்கி இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அவங்களுக்கு எல்லாம் ஒரு விடுதலையை தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேசத்திலே இருக்கிற கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு கர்த்தாவே தேசத்துக்கு நல்ல சேமத்தை தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தலைவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இப்படியான பிள்ளைகளை கடத்துகிறவர்கள் கர்த்தாவே, அப்பா உடல் உறுப்புகளை திருடுகிறவர்கள் கர்த்தாவே, இப்படியா அநேக காரியங்கள் இருக்கிறது கர்த்தாவே. இது எல்லாவற்றையும் செய்கிற ஒவ்வொருவரும் மனம் திருமணம் ஆண்டவரை, உடைய ரட்சிப்பை காணணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, இப்படியான காரியங்கள் தேசத்திலே நலவாதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இதுல அநேக பெண்கள் ஆண்கள் சிக்கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அவங்க எல்லாரையும் தேவன் நீங்க விடுதலை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அதை நடத்துகிற சகோதரன் சகோதரிகள் ஒவ்வொருவரையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. அவங்களுடைய குடும்பங்கள், பிள்ளைகள், பேர குழந்தைகள், மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய எல்லா தேவைகளையும் தேவன் நிறைவாய் சந்தித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிற எல்லாருக்கும் நல்ல சுக பல ஆரோக்கியத்தை கொடுங்க, ஆசீர்வதிங்க. எல்லா பலவீனங்களையும் எடுத்து போடுங்க. இந்த இணைப்பானது அநேகருக்கு ஒரு பிரயோஜனமா இருக்க தேவன் உதவி செய்யுங்க. இதன் மூலமாய் அநேக பிள்ளைகள் ரட்சிப்புள்ளாய் வர தேவன் நீங்க கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா மட்டுமாய் நடத்தின எபினேசரே கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. இதுவரை ஜெபித்த பிள்ளைகளை நீ வந்து ஜெபிக்க இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் பதில் கொடுக்க போறபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து சகலரின் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர். அப்படியே உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். குணா பிரதர், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் யுத்த நாடுகளுக்காக, யுத்த தலைவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இவர்களுக்குள்ளே ஒரு மாறுதல் வந்து ஒரு தேசத்திலே ஒரு விடுதலை காணக்கூடியதா கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராக இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஐயா. யுத்தத்தில் வல்லவராயிருக்கிறவரே உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் ஆகிய சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லுகிறவரே உம்மை சோதரிக்கிறோம் ஐயா. இந்த ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் உலகத்தை ஆளும்படிக்கு நீங்க நியமித்த ஒவ்வொரு தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய திட்டத்தையும் தீர்மானத்தையும் செய்ய வேண்டியவர்கள் ஆண்டவரே சத்ருவனுடைய திட்டத்துக்கும் தங்கள் சுய விருப்பத்துக்கும் ஆண்டவரே தேசங்களை ஆளுக செய்து நாளுக்கு நாள் அழித்து கொண்டு ஆண்டவரே இந்த தேசங்களை சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கிற இந்த ஆண்டவரே அந்த நோக்கத்துக்காய் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு பின்பாக நின்று ஆண்டவரே அந்த மக்களை ஏவி விட்டு நான் பெரியவன் நீ பெரியவன், என்னிடத்துல இருக்கிறது அதிகம் உன்னிடத்துல இருக்கிறது அதிகம் என்று சொல்லி ஆண்டவரே தங்களை தாங்களே பெருமைப்படுத்தி அழித்துக் கொண்டிருக்கிற இந்த ஆண்டவரே ஒவ்வொரு தலைவர்களுடைய கண்களும் திறக்கப்படுவதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் ஐயா. அவர்களுடைய மன கடினங்கள் ஆண்டவரே திறக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே இருதயத்துல ஒட்டி இருக்கிற
இருக்கிறதான மதியினங்கள் உரிந்து விழுவதாக என்று நான் செபிக்கிறேன் ஐயா. ஜனங்களை அழிக்கிறதுக்கு தங்களுக்கு பிரியமாக இருக்கிறது போல ஆண்டவரே நாளுக்கு நாள் ஜனங்களை கொன்று குவித்துக் கொண்டு தேவனுக்கு தொண்டு செய்கிறோம் என்று சொல்லி சத்ருவானவருடைய திட்டத்துக்குள்ள தங்களை ஒப்புக் கொடுத்துக்கிற ஒவ்வொருவருடைய கண்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால திறக்கப்படுவதாக நான் செபிக்கிறேன் ஐயா. தேசம் அழிகிறதையும் தேசம் எரிகிறதையும் தேசம் பஞ்சத்தில் வாழுகிறதையும் தேசம் பட்டினியில் போகிறதையும் ஆண்டவரை உணராதபடி இருக்கிற கடின இருதயங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைந்து நிர்மூலமாக்கப்படுவதாக நீ ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு தலைவர்களையும் சந்திப்பீராக. மனம் ஆண்டவரே திரும்புவார்களாக. ஆண்டவரே ஜனங்கள் அழிகிறதை பார்க்கிற பொழுது உணர்வுள்ள இருதயம் உண்டாகட்டும் நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. யுத்தங்களின் செய்திகளையும் கேட்கிற பொழுது கர்த்தாவே அதை நடத்துகிறவர்கள் நாங்கள் என்கிறது அந்த உணர்வு ஆண்டவரே ஒவ்வொரு தலைவர்களுக்கும் உண்டாகட்டும் ஜெபிக்கிறேன் ஐயா. தங்களுடைய சந்ததிகள் தங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரே இதில் சிக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுகிற கிருபைகளை கொடுப்பீராக ஜெபிக்கிறேன் ஐயா. தேசம் எரிகிறதை ஆண்டவரை உணர்ந்து கொள்ளுகிற கிருபையை கொடுப்பீராக. தேசத்துல செய்து வைக்கிறதும் தேசம் ஆண்டவரை நோக்கி போகிற பாதைகளையும் பார்த்து இது மனுஷனுக்குரிய பாதைகள் அல்ல அழிவுக்குரிய பாதைகள் என்பதை உணர்ந்து கொள்ளுகிற கிருபைகளை கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு தலைவர்களும் மனம் திரும்பி தேசத்தில் சமாதான எண்ணங்களை கொண்டு வரவும் தேசத்தின் உயிர்களை பாதுகாக்கவும் கர்த்தாவே தங்களை தாழ்த்தி ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு ஆண்டவரை ஒரு சமாதான உடன்படிக்கைக்குள்ளே வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு தேசத்திலும் சமாதானம் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொரு தலைவர்களுக்குள்ளும் மனமாற்றம் காணப்பட உதவி செய்வீராக. ஒவ்வொரு குடும்பங்களும் கர்த்தாவே தகப்பனே வருகிற ஆபத்துகளை கண்டு தேவனை அறிகிற கிருபைகள் காணப்படும் என்று நான் செபிக்கிறேன் ஐயா. அடிக்கடி வருகிற ஆண்டவரே அனர்த்தங்கள் அடிக்கடி வருகிற ஒன்றின் பின் ஒன்றாக வருகிற ஆபத்துகளை காண்கிற பொழுது கர்த்தாவே தாங்கள் ரட்சிக்கப்படவும் தங்களுக்கும் ஆண்டவரே இந்த ஆபத்துகள் வந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு மனம் திரும்பி இந்த தேசங்களில் தேவனை தேடுகிறவர்கள் பெருகட்டும் என்று நான் செபிக்கிறேன் ஐயா. தேசங்களில் சமாதானங்கள் உண்டாகட்டும். தேசங்களில் செய்யப்படுகிறதான பயிர் வகைகள் தானிய வகைகள் விலங்கின வகைகள் காய்கறி வகைகள் பல வகைகள் யாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தேசங்களில் நல்ல சூழல்களை உருவாக்கி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேசங்கள் பஞ்சங்கள் பட்டினிகள் கொள்ள நோய்களுக்குள்ளே சிக்கிக் கொண்டிருக்கிறதை கர்த்தாவே புரிந்து கொண்டு ஆண்டவரே அந்த தேசங்களில் செய்யப்படுகிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தீமையானவைகளை தேசத்தை விட்டு விலக்கி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய பிள்ளைகளுடைய வேண்டுதல்கள் நிமித்தம் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிற தேவனாகிய கர்த்தர் இந்த வேளையிலும் அநேக காரியங்களை இந்த சங்கமம் ஊடகத்தினால செய்து கொண்டிருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேசங்களை ஆசீர்வதிப்பீராக, காத்துக் கொள்வீராக, வழி நடத்துவீராக என்று ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுதும் இந்த சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த ஊடகத்தினூடாக செய்யப்படுகிற ஒவ்வொரு தேவ கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ செய்திகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைகளுக்காக துதிகளுக்காக ஒவ்வொன்றுக்குமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எண்ணம் அநேகரை தட்டி எழுப்பி எண்ணம் அநேகர் உமக்கு முன்பாக மனவாட்டிகளாய் நிற்க ஆயத்தம் உள்ளவர்களாய் நிற்க எண்ணம் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊடகம் அநேக வீடுகளுக்குள்ளே எண்ணம் பிரவேசிப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. அநேகர் தொடப்பட்டு கர்த்தாவே தகப்பனை உம்மண்டையில வந்து சேர உதவி செய்வீராக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த இணைப்பில் இணைந்து கொள்ளுகிற எண்ணம் அநேகர் இணைந்து ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபை செய்வீராக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல லட்சுமி அண்ணா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை தொடர்ந்து வழிநடத்துவீராக, பாதுகாப்பீராக. அவர்களுடைய இருதயத்தில் கர்த்தர் போட்ட விருப்பங்கள் எண்ணங்கள் ஏற்றங்களை தொடர்ந்து செய்ய கர்த்தர் எண்ணம் தேவைகளை சந்தித்துக் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பக்கபலமானவர்கள் இணைந்து கொள்ள உதவி செய்வீராக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல சிஸ்டர் கேனற்றுக்காகவும் அவங்க குடும்பங்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தருடைய ஆவியானவரே பலன் கொண்டு திடமனதா இருந்து சொல்லுகிறவரே இதோ எண்ணம் தைரியமாய் அநேகரை தட்டி எழுப்பி கர்த்தாவே வேத வசனத்தினாலும் ஜெபங்களினாலும் எண்ணம் தட்டி எழுப்பி கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவரே அவர்களும் தங்களை தாழ்த்தி கர்த்தருக்கு முன்பாக எலியாக்களாக நிற்கத்தக்கதாக ஆண்டவரை பரிந்து பேசுகிறவர்களாக ஜெபம் பண்ணுகிறவர்களாக எண்ணம்
கத்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிப்பீராக, காத்துக் கொள்வீராக. அவர்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைந்து விழுவதாக என்று ஜெபிக்கிறேன் ஐயா. இதோ திறந்த வாசலை வைத்திருக்கிற தேவன், உன் தேசத்தில் நதியை போல பாய்ந்து போ, உனக்கு அணைகின்ற என்று சொல்லுகிறது போல எல்லா தேசங்களுக்குள்ள ஆண்டவரே இந்த சத்தம் கேட்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, எங்களோடு கூட இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்காக, தேவ தாட்சர்களுக்காக, தேவ குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒவ்வொருவரும் கர்த்தாவே தகப்பனே பலப்படுவார்களாக என்று ஜெபிக்கிறேன் ஐயா. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்துல பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னபடி ஒவ்வொருவருடைய பலவீனங்களிலும் கர்த்தருடைய பலம் பூரணமாய் காணப்படுத்தும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவன் என்னும் நடத்துவீர் என்பதை உணர்ந்து ஆண்டவரே ஒவ்வொருவரும் தைரியமாய் உம்மோட கிட்டி சேர என்ன உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த குடும்பங்களில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக உண்மை நோக்கி பார்க்கிறேன் ஐயா. இந்த வாலிப பிள்ளைகளை கர்த்தாவே தகப்பனை தொட்டி வீராக செபிக்கிறேன் ஐயா. தாய் தகப்பன் செபம் பண்ணுகிறதையும் வேதம் வாசிக்கிறதையும் காண்கிறது போல ஆண்டவரே தகப்பனே, இந்த பிள்ளைகள் யாவரும் தங்களுடைய ஜெப வாழ்க்கையை கூட்டிக் கொள்ளவும், தங்களுடைய ஆண்டவரே தேவனை ஆராதிப்பதற்கும் தேவனோடு கூட நடப்பதற்கும் தங்களை மாற்றிக்கொள்ள தேவ கிருபைகள் காணப்படுத்தும்படி செபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளை தாக்குகிற சத்துருவின் திட்டங்களும் டிவைஸ்களும் கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிள்ளைகளை விட்டு விலகுவதாக செபிக்கிறேன் ஐயா. பாவத்தின் மேல வெறுப்புகள் உண்டாகட்டும், பிள்ளைகளுக்கு பாவத்தின் மேல வெறுப்புகள் உண்டாகட்டும், அந்நிய நுகங்களுக்குள்ள வெறுப்புகள் உண்டாகி தங்களை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் காத்துக் கொள்வீராக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நாங்கள் மறுபடியும் இன்னும் ஒரு இணைப்புல இணைந்து கொண்டு உமை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாட்சியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் நீங்க கைவிட்டு செய்யற காரியங்கள் கையும் பிரியாசங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் அக்கா, ஆமேன். தேங்க்யூ. அப்படி உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். நீங்கள் 5 கண்டத்துல இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக அவர்களுக்குள்ளே தேவனுடைய கிருபையும் இரக்கமும் தயவும் அங்கு ரட்சிப்பும் வர கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. இன்பம் கிருபை நிறைந்த பிதாவே, இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனே, அப்பா இந்த 5 கண்டங்களை உருவாக்கின தேவனே, தேச தலைவர்கள் அதிகாரிகளை உருவாக்கின தேவனே, தேசத்து மக்களை உருவாக்கின தேவனே, அப்பா பொறுப்படுங்கள் அப்பா பிதாவே. உம்முடைய சித்தம் மாத்திரம் தேவனே இந்த 5 கண்டங்களிலே நிறைவேற தேவனே கிருபை செய்யுங்க அப்பா பிதாவே. மனதுடைய சித்தம் அல்ல அப்பா பிதாவே, உம்முடைய ஆளுகை அங்கு வருவதாக, உம்முடைய ராட்சியம் அங்கு வருவதாக, உம்முடைய சித்தம் மாத்திரமே தேவனே இந்த கண்டங்களிலே நிறைவேற தேவனே கிருபை செய்யுங்க அப்பா பிதாவே. தேவனே, நீங்கள் உம்முடைய வார்த்தையிலே தேசங்களை கட்டாவிட்டால் கட்டுடைய முயற்சி எல்லாம் வீணன் சொன்னீங்களே ராஜாவே. அப்பா பிதாவே, இந்த தேசங்கள் அனைத்து தேசங்களும் அப்பா உம்முடைய வார்த்தையை கிருபை செய்யுங்க அப்பா பிதா. உம்முடைய வார்த்தை தேவனே இந்த தேசம் எங்கும் அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்கள் அப்பா பிதாவே. நீங்கள் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் சொன்னீங்கள் அப்பா பிதா. சத்தியத்தை அறிவார்கள், சத்தியம் அவளை விடுதலையாக்கும் சொன்ன தேவனே, உம்முடைய ஆவியும் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தை அனுப்பி அப்பா இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்கள் ஐயா இயேசு ராஜாவே. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்று வாக்களித்த தேவனே, அப்பா பிதாவே இந்த 5 கண்ணங்குள்ள மக்கள் மேலும் அப்பா உம்முடைய அக்கினியை போடுங்க தேவனே. இந்த மக்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க அப்பா, புதிய தேவனே, சகலத்தையும் புதிதாய் மாற்றுங்க தேவனே பிதாவே. இந்த 5 கண்டங்களிலும் வான மண்டலங்களிலும் பொல்லாத திடையும் கொல்லையும் அழிக்கை மரணே இந்த 5 கண்டங்களை விட்டு வெளியேறுவதாக நாமத்தை கட்ட கொடுக்கிறேன் பாபிதா. நன்றி என் தேவனே, சோசம் ஐயா. பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறப்பா இந்த கண்டங்கள் மீது, எல்லைகள் மீது உடைய பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிற நேச ராஜாவே. தேவனே, இந்த மக்கள் பிதாவே, நாட்டுகள் அறுக்கப்படுவதாக, நோக்கங்கள் முறிக்கப்படுவதாக,
அபிஷேகத்தினால் எல்லா மாம்ச கிரிகள், பிசாவுடைய கிரிகள், உலக கிரிகள் தேசங்களை விட்டு நாமத்தில் ஆவியானவரே உம்முடைய சிந்தையினாலே என்றப்பா ஆவியானவருடைய சிந்தையோ ஜீவனும் சொன்னீங்களப்பா இயேசு. நீங்கள் விட்டு போன சமாதானத்தை தேவனே இந்த 5 கண்ட மக்களுக்கும் கொடுங்களப்பா இயேசு ராஜா. ஓ நன்றி அப்பா பிதாவே. தேவனே இவளுக்கு பிரகாசம் உள்ள மனக்கங்களை கொடுங்க. உடைய மனக்கங்களை திறவுங்கப்பா, இருதயங்களை திறவுங்க, மனதுகளை திறவுங்க ஆவியானவரே. ஓ நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தை அன்னைக்கு தேவனே இந்த மக்களை அழிவுண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேத அறிவில்லாமல் தேவனே சங்காரம் இந்த தேசத்து மக்களை தேவனே மீட்டப்பா பிதாவே. தேவனே இந்த தேசங்கள் கண்ணகுள்ள மக்கள் செய்யுங்க. அனைத்து கிறிஸ்தவர்கள் மேல் விழுந்த கடமை தேவனே பிதா. உம்முடைய வார்த்தை தேவனே இந்த மக்கள் விசுவாசிக்க தேவனே விசுவாச ஆவியினார்களை நிரப்புங்க அப்பா தேவன். ஓ நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா பிதாபி. இதை ஆளுகிற தேச தலைவளவியா இராணுவங்கள் அப்பா பிதாபி. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துற தேவனே. தேவனே நீங்க சொல்ல ஆகும் நீங்கள் கிட்ட நிற்கும் தேவன் அப்பா பிதாவே. உம்முடைய நீதின்படி அப்பா உம்முடைய தேவனே இந்த தேசங்களை ஆளுதவனே பிதாவே. நீங்கள் தேச தலைவரை ஏற்படுத்துங்கள் அப்பா பிதாவே. சகலத்தையும் புதிதாய் மாற்றுங்க அப்பா பிதாவே. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் சொன்ன தேவனே. இந்த தேசங்கள் இந்த கண்ணங்குள்ள சகல காரியங்களை புதிதாக்குங்க அப்பா பிதாவே. நன்றி ராஜாவே. இந்த மக்கள் அழிந்து பாதாளம் செல்லாதபடி உம்முடைய ராட்சியம் வர தேவனே கிருபை செய்யும். உம்முடைய நீதியையும் உம்முடைய ராட்சியத்தையும் தேவனே இந்த மக்கள் முதல் தேட தேவனே கிருபை செய்யுங்க ஆவியானவரே. ஓ நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தையிலே தேசங்கள் குடும்பங்கள் கட்டப்பட கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. கர்த்தர் தேசங்களை கட்டாவிட்டால் கர்த்தருடைய முயற்சி எல்லாம் வீண் சொன்னீங்களப்பா பிதாவே. அதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறப்பா இந்த கடைசி நாட்களில் உம்மை தள்ளி தள்ளிதவனே இந்த தேசங்கள் கட்டுப்பட்டு அழிகிறீங்களப்பா பிதாவே. சமாதானம் இல்லாமல் அழிகிறீங்களப்பா பிதாவே. மனதனாலே சமாதானத்தை கொடுக்க முடியாது தேவனே. நீங்கள் விட்டு போன சமாதானம் தேவனே ஒவ்வொரு தேசங்களிலே தேவன் ஒரு சொல்லுங்கள் அப்பா. நீங்க சொல்லாக நீங்கள் கட்டளை நிற்கும் தேவனே அப்பா. ஒவ்வொரு தேசங்களிலே மாற்றம் உண்டாவதாக. ஓ நீங்கள் இந்த தேசங்களுக்காக யுத்தம் பண்ணுங்கப்பா. வழக்காடுங்கள், நீதி செய்யுங்க தேவனே. இந்த தேசங்களை மீட்டுக் கொள்ளுங்கள் அப்பா. ரட்சித்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. இந்த தேசத்து மக்கள் பாதுகாப்பு செல்லாதபடி தேவனே அப்பா. இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்கள் அப்பா பிதா. ஓ நன்றி தேவனே. சொஸ்திரம் ஐயா. ஊற்றுமையா மாம்சமான யாவர் மேலும் உடைய ஆவியை உம்முடைய ஆவி அளவில்லாதப்பா இந்த மக்கள் மீது. இந்த மக்களுக்கு ஒரு புதிய ஆவியை கொடுங்க. உங்களுடைய கல்வாரி அன்பினாலே நிரப்புங்கப்பா. கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போகும் சொன்ன தேவனே தேவாவியா அன்பின் ஆவியானவரே உங்களுடைய அன்பை ஊற்றுங்கப்பா இந்த மக்களுக்கு. நன்றி ராஜாவே. நன்றி தேவனே. சத்துருக்களை சிநேகிக்கிற அன்பை ஊற்றுங்கப்பா இந்த மக்கள் மீது தேவனே. தேச தலைவர் அதிகாரி மீது ஊற்றுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி தேவனே. சோஸ்தமப்பா பிதாவே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆயுதங்களாலே அல்லப்பா பிதாவே. உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்பதை இந்த கடைசி நாட்களிலே ஒவ்வொரு தேச தலைவர்களும் அதிகாரிகளும் அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள தேவனே பிதாவே. உங்களுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. அறிவுள்ள இருதயத்தை கொடுங்க, உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா பிதாவே. நன்றி தேவனே. சோஸ்திரமப்பா பிதாவே. தேவனே கிருபை செய்யுங்கப்பா. தேசங்களை நீங்கள் கட்டுங்கப்பா. தேசத்து மக்களை நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்கப்பா. நன்றி ராஜாவே. நீங்கள் சமாதானத்தை கொடுங்கப்பா. நீங்கள் விடுதலை கொடுங்கள் ஐயா இயேசு ராஜா. ஓ நன்றி தேவனே. சுற்றப்படுங்களப்பா. நன்றி அப்பா. நன்றி தேவனே. இந்த ஜெபங்களை கேட்டப்பா. நீங்கள் இந்த கடைசி நாட்களிலே பவர் கொடுக்க போவதற்காக நன்றி அப்பா பிதா. உம்முடைய வார்த்தை ஒன்றே விடுதலை செய்யும் அப்பா பிதா. வார்த்தையினாலே வானத்தையும் பூமியை உண்டாக்குன தேவனே. வார்த்தையை அனுப்பியப்பா சமாதானத்தை கொடுங்கப்பா. ஓ நன்றி தேவனே. சோஸ்திரம் அப்பா. நன்றி ராஜாவே. நன்றி தேவனே. அதே போல் தேவனே இந்த சங்கம ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. லெஸ்லி பிரதரை ஆசீர்வதிங்க. செய்யும் ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்குங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. இந்த ஊழியத்தை தேவனே நடத்துறதுக்கு நல்ல பலத்தில் உள்ள ஞானத்தினாலே நிரப்புங்கப்பா பிதாபி. இந்த ஊழியத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா பிதாபி.
எல்லா விதமான ஆசீர்வாதங்களினாலும் அவளை ஆசீர்வதிங்கப்பா பிதாவே. ஓ நன்றி. அந்தவன் ஜனசிஸ்ட பொறுப்படும் அப்பா, கடவனை பொறுப்படும், பிள்ளைகளை பொறுப்படும், செய்யும் ஊழியங்களை பொறுப்படும் அப்பா பிதாவே. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நீங்கள் பெருகோம் ஐயா, இவள் சிறுவோம் என்றவனே, கிருபை செய்யுங்க ஆவியானவன். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற தேவனே, அனைத்து குடும்பங்களும் தேவனே ஆசீர்வதிக்கப்படும் சொன்னீங்களப்பா. என்னுடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் எந்த குடும்பத்திலும் நான் வந்து அவளை ஆசீர்வதிப்போன்னு சொன்ன தேவனே அப்பா, ஒரு குடும்பங்களையும் அப்பா இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்க அப்பா. தேவைகளை சந்தியுங்க, நொறுங்குண்ட இருதயங்களை காயம் கட்டுங்க அப்பா பிதாவே. நோய்கள் வியாதியோடு இருக்கிறவளை உம்முடைய வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்கள் அப்பா பிதாவே. என்னென்ன தேவைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாளோ தேவனே பதிலை கொடுங்களே ராஜாவே. தேவனே உம்முடைய சித்தத்தின்படி இருக்கிற ஜெபத்துக்கு பதில் கொடுங்கள் அப்பா பிதாவே. நொறுங்குண்ட இருதயங்களை காயம் கட்டுங்க, கட்டுண்ட மக்களை கட்ட அவிழ்த்துறங்கள் ஐயா. சிறைப்பட்ட மக்களை விடுதலை செய்யுங்க அப்பா பிதாவே. பயத்தின் ஆவியல், சோர்வின் ஆவியல், பலவீனத்தின் ஆவியல், நோயால் கொடுக்கிற ஆவியல் தேவனை விட்டு சரத்தை விட்டு சிந்தைகளை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. நன்றி அப்பா, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா, நன்றி என் தேவனே. எல்லா வேண்டுகோள்கள், விண்ணப்பங்கள், ஜெபங்கள் அனைத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகலதிலும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன், ஆமீன், ஆமீன். அனைத்து குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். நாங்கள் தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்க திருச்சபை மக்களுக்காக திருச்சபை வளர வளர்ச்சியடைய கர்த்தர் உதவி செய்யணும்னு சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பான பரலோக பிதாவே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா, ஒரு விஷயப்பா தந்தையே, அதிகாலையிலிருந்து இம்மட்டு நேரம் அப்பா ஏதாவது அறியாம நான் ஏதாவது பிள்ளைகள் செய்திருந்தா ஒரு விஷயப்பா என்னை மன்னித்து நீங்கள் கழுவி சுத்தீங்கப்பா. என் அவயங்கள் செய்த ஒவ்வொரு அவயங்களும் செய்த பிள்ளைகள் எல்லாவற்றையும் மன்னித்து கழுவி சுத்தீங்க. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் அப்பாவின் பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு திருச்சபைகளையும் அப்பாவின் பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. திருச்சபைகள் அப்பா என்றைக்குமே அப்பா ஒற்றுமையோடு இருக்கணும் அப்பா. தந்தையின் பாதத்தை பற்றி பிடிக்கிறவர்களாக உலக காரியத்துக்கு ஓடாத படிக்க அப்பா. அப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா நான் ஒரு ஆத்மாவாவது நான் கூட்டிக் கொண்டு வரணும், என் தந்தையை பற்றி சொல்லணும்னு சொல்லி அப்பா ஒவ்வொரு தினம் அப்பா எல்லாருமே கூடியப்பா ஆலோசித்தப்பா ஒற்றுமையோடு ஒரு தாய் பிள்ளைகள் போலப்பா அவர்கள் இருக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரேப்பா, பணம் இல்லாதவர்களை ஒரு பக்கம், பணம் இருக்கிறவர்களை ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து விடுறார்கள் அப்பா. ஆண்டவரே, பணம் இல்லைன்னு சொன்னாலப்பா அவர்களை எப்படி இருக்கிறார்கள் என்று விசாரிக்க கூடிய ஆட்கள் இல்லையப்பா. ஆண்டவரே, இப்படியெல்லாம் இல்லாத படிக்கப்பா வேலைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுப்பான் என்ற வார்த்தையின் படியப்பா வேலைகளைத்தானப்பா தந்தையை நீங்கள் தேடியப்பா அவர்களை அப்பா ராஜாக்களுக்கு முன்னாக ராஜாக்களின் பந்தியிலே அமரச் செய்கிறேன் தந்தையப்பா நீங்களப்பா. ஆண்டவரே அப்பா, அப்பாவிற்குள்ளாக இருக்கிற மனிதர்கள் அப்பா உண்மையும் உத்தமாக இருக்கணும் அப்பா. பணத்தில் பணம் வந்து என்றைக்கும் அப்பா வரும் போகும் ஆண்டவரே அப்பா. உண்மையான அன்பு இருந்தால் தானப்பா இந்த உலகத்திலே வாழலாம் அப்பா. அன்பு 9 கனி நிறைந்தவர்களாக ஒவ்வொருத்தரும் வாழ ஒவ்வொருத்தரும் இருதயத்திலே அப்பா நீங்கள் 9 கனியை நிறைந்தவர்களாய் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. தந்தையப்பா, என்னையன்றி வேறு தேவர்கள் உங்களுக்கு வேணாம் என்று சொன்னது போல அப்பா ஒவ்வொருத்தரும் அதை கடைபிடித்து நடக்கணும் அப்பா. முரட்டாட்ட திராவிகள் அப்பா, கோல்மூட்டி யாவிகள் எல்லாம் தகப்பனே ஒவ்வொரு திருச்சபைகளை விட்டு தகப்பனே எல்லா ஒவ்வொரு ஸ்திரிகளை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே அப்பா. தந்தையப்பா, கோல்மூட்டி யாவிகள் ஏவல் ஆவிகள் எல்லாம் நஸ்வரன் இயேசு நாமத்தினால ஒவ்வொருவரையும் விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே அப்பா. ஒற்றுமையே பலம் அப்பா. அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் ஜெயிக்கும், அன்பு சகலத்தையும் மூடும் அப்பா. ஆண்டவரே அப்பா, ஒருவர் தப்பு பண்ண எங்களுக்குள்ளாக அன்பிருந்தால் அது தப்பு தெரியாதப்பா ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருவரையும் அப்பா மன்னித்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒவ்வொருவற்றை இருதயங்களையும் அப்பா நீங்கள் மாற்றுங்கப்பா. தந்தையப்பா, அப்பாவின் வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் அப்பா வார்த்தை படிக்கும் போதப்பா பயமாய் இருக்கிறதே அப்பா. அப்பாவின் வார்த்தைகளை இப்படி இருக்குதே, நாங்கள் இதை வாசிக்கும் போதே அப்பா ஒரு பயத்துடன் நடக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அப்பா தகப்பனே அப்பா, அந்த வார்த்தையை கை கொண்டு நடக்க அப்பா ஒவ்வொருவரையும் நீங்கள் அழைத்திருக்கிறீங்களப்பா. அப்பா வார்த்தையப்பா, அந்த வார்த்தை அப்பா எழுதி வைத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் படி ஒவ்வொரு மனிதரும் நடந்தாலப்பா இந்த உலகத்திலே எல்லாரும் அன்பாய் இருப்பார்கள் அப்பா.
யுத்தம் இல்லாமல் இருப்பார்கள் அப்பா. எல்லாருமே அப்பா, ஜனங்கள் எல்லாரும் அப்பா எப்படி அப்பா ஒன்றுமே இல்லாமல் சமாதானமாய் வாழ்வார்களே அப்பா. ஆண்டவரே அப்பா, அப்பாவின் வார்த்தை உயிருள்ள வார்த்தை, உயிரை கொடுக்கிற வார்த்தை, பலப்படுத்துற வார்த்தை, நோய் இருந்தா நோய் எல்லாவற்றையும் அகற்றுற வார்த்தை அப்பா. அதை உணர்ந்தப்பா ஒவ்வொரு திருச்சபையிலேயும் அப்பா வார்த்தையை கைப்பிடித்து நடக்க கிருபை செய்யுங்க அப்பா. மரியாதை போல வாழ, மாத்தாள் போல அல்லாமல் ஒரே வேலை என்று வேலையிலே அமர்ந்து கொண்டிருக்காமல் மரியாதை போல அப்பாவின் பாதத்திலே பற்றி பிடிக்கிறவர்களாக வாழ ஒவ்வொருவரையும் நீங்கள் அப்பா ஆசீர்வதிங்க. உங்கள் செட்டுகளாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. உண்மையா அப்பாவை தேடுகின்றவர்கள் அப்பா, தந்தையப்பா அப்பா, பரலோக ராஜ்யம் அப்பா, அப்பா அழைத்து கொண்டிருக்கிற தேவாதி தேவன் அப்பா. ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு நாளும் அப்பா ஒவ்வொரு வசனத்தை கொடுத்து நீங்கள் தேற்றுகின்ற தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி அப்பா. எல்லா திருச்சபை மக்களையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா விதத்திலும் ஆரோக்கிய பலன் சுகம் தந்து நடத்துவாராக. ஆமேன் 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 ஆமேன். மட்டுமாய் எங்கள் தேவன் எங்களோடு கூட இருந்து எங்கள் ஜெபங்களை கேட்டார். நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். என் அன்பான தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைய நாளும் தகப்பனே, இன்றைய நேரத்திலும் கர்த்தாவை தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீர் எங்களுக்கு நடத்தி தந்தீர். எங்கள் ஜெபங்களை கேட்டீர். ஆண்டவரே, தேசத்துக்கு மக்களுக்கு நீர் விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர் அப்பா. அதுக்காய் ஸ்தோத்திரம் துதிகளை செலுத்துகிறோம் கர்த்தாவே. என் தகப்பனே, சங்கம வானொலிக்காய், தேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்க ஊழியன் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்தரித்து துதித்து நிற்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அவர்கள் பல்கி பெருகும்படி நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஐயா, உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே, பிள்ளையோட ஆண்டவரே வந்து செபித்த ஒவ்வொருடைய தேவைகள் வாஞ்சைகள் கர்த்தாவே, என்னென்ன குறைவுகள் என்னென்ன நிறைவுகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லாவற்றையும் நீர் ஆராய்ந்து பார்க்கிறவர் அப்பா. உம்முடைய கரத்திலே ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் பொறுப்பெருமை மிக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளையோட வந்து செபிக்கக்கூடிய ஒரு கிருபையை கொடுத்து கர்த்தாவே நீர் நடத்துமையா. ஆண்டவரே, நீர் பலப்படுத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜெபித்து உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும் அதே வேளையிலே அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜபித்த ஒருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இந்த ஜபங்களை கத்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு கத்தர் அதிகால வேளையிலே, கால வேளையிலே இணைந்து ஜபித்த போது கத்தர் ஜபித்த ஒவ்வொருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. இணைந்திருக்கிற சகோதரன் குணா, சகோதரி சாந்தி, சகோதரி தயா அவர்களையும் தொகுத்து வழங்கி சகோதரி ஜானட் அவர்களையும் வாழ்த்தி கொண்டு நாங்கள் திரும்பவுமாக நாளை காலை வேளையிலே இதே வேளையில் சந்திப்போம். அதே வேளையிலே வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே இணைவோம். இன்னும் ஒரு மணி தியாலத்திலே நாங்கள் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே கடந்து செல்ல இருக்கிறோம். அந்த வேளையிலும் இணையுங்கள். கத்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இணைய முடியாதவர்கள், ஜூம் கூடாக இணைய முடியாதவர்கள் வானொலி கூடாக கேட்க முடியும். www.sangamam.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com இவற்றினூடாக நீங்கள் இணைந்து கேட்க முடியும். அல்லது நீங்கள் ஜூமு கூடாக இணைய முடியும். ஊழியர்கள் சகோதரி ஜானட் அவர்கள் வழிநடத்துவார்கள். ஊழியர் சகோதர மகேந்திரன் ஐயா, சகோதர சுசேசர் வானர் அவர்கள் இணைவார்கள். அவையிலே கேள்விகளிலும் பதிலை நீங்கள் எடுத்து வர முடியும். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் விடைபெற்றுக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சி கூடாக கடந்து செல்வோம். கத்தர் வழி நடத்து